கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ரேடியோ திடீர்னு வேலை செய்யாமல் போயிடுச்சு. இந்த ஸ்பீக்கர் தான் ப்ராப்ளமா இல்லை போர்டே ப்ராப்ளமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தேன். அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். சரி கடையில் கொடுத்து பார்க்கலான்னு பார்த்தா விலையேற்றி சொல்கிறான். அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது, நம்ம ஏன் ஒரு டிஐஒய் செஞ்சது டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாதுன்னு. அந்த டிஐ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹலோ கைஸ், நான் ரோஹித் ரோபோட்டர். நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற டிஐவே உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க அந்த டிஐவை பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த டிஐஒய். இது பேர் ஆடியோ டெஸ்டர். பார்க்கறதுக்கு ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பின்னாடி வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்கும். அது ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான். ஒரு ஸ்பீக்கரும் ஒரு ஆம்ப்ளிஃபயர் தான் இந்த டிஐஒய். இதை வச்சே நம்ம ரேடியோ கரெக்டாக இருக்கான்னு இல்லையான்னு செக் பண்ண முடியும். கரெக்டாக இருக்குன்னா ஸ்பீக்கர் கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை போர்டு கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஆடியோ டெஸ்ட்டுக்கு முதல்ல நம்ம ஒரு பேட்டரியை சொருகணும். அதுக்கு நம்ம ஒரு லித்தியம் அயான் பேட்டரி எடுத்துக்கலாம். சொருகினோடனே நம்மளுக்கு லைட் எரியும். லைட் எரியல, இன்னும் லைட் எரியல. இப்போ எரியுது. லூஸ் கனெக்ஷன். இப்போ நம்ம ரேடியோக்கு ஒரு பவர் கொடுக்கலாம். அதுக்கு நம்ம டபிள்யூஏ பேட்டரி எடுத்துக்கலாம் 2. ரெட் கலர் லைட் எரியுது. அதேமாதிரி கீழே ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வரல ரேடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஐஒய் ரேடியோ தான். இதான் ஸ்பீக்கரோட அவுட்புட் இது. ஸோ நம்ம இந்த ஆடியோ டெஸ்டரை ஸ்பீக்கரோட அவுட்புட் கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆடியோ வந்தால் போர்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஆடியோ வரலைன்னா ஸ்பீக்கர் ப்ராப்ளம், போர்டு தப்புன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் எடுத்துடலாம். ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் மைக்கை கிட்ட எடுத்து காமிக்கிறேன். மைக் கிட்ட வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ வந்து இதில் சூப்பராக வருது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து போர்டு கரெக்டாக இருக்குது, ஸ்பீக்கர் தான் ப்ராப்ளம். ஸோ பாருங்கள், ஒரு ஸ்பீக்கரையும் ஒரு ஆம்ப்ளிஃபயரும் வச்சுட்டு ஒரு ஆடியோ டெஸ்ட்டை பண்ணிவிட்டு எப்படி ஒரு ஆடியோ சிஸ்டமை வந்து எதில் ப்ராப்ளமும் கண்டுபிடிச்சேன் பாருங்கள். ஆடியோ டெஸ்ட்டை பண்ணது ரொம்பவே சிம்பிள். ஒரு ஸ்பீக்கரு, அப்புறம் ஒரு LM386 ஆம்ப்ளிஃபயர் மோடியூல், அப்புறம் ஒரு பேட்டரி ஹோல்டர், ஒரு லித்தியம் அயான் பேட்டரி ஹோல்டர். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஒயரிங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரோட 2 டெர்மினல்லையும் இந்த பேக்கில் ஒரு க்ரீன் கலர் சாக்கெட் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது, அதனால் எந்த டெர்மினல் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் 4 பின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, செகண்ட் பின் பார்த்தீங்கன்னாலும் கிரவுண்டு. ஸோ ஃபஸ்ட் ஒரு கிரவுண்டை வந்து நம்ம பேட்டரி ஹோல்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு கிரவுண்டை வந்து நம்ம இந்த டெஸ்ட் ப்ரோப்ஸ் இருக்குல்ல, ஆடியோ அவுட்புட் செக் பண்ணதுக்கு, அதை ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்புட், அதாவது நம்ம ஆடியோ இன்புட், அது வந்து இந்த டெஸ்ட் ப்ரோப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா VCC, அதாவது பாசிட்டிவ், இது வந்து பேட்டரி பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சிம்பிளான ஒயரிங் தான். இது பண்ணிட்டா நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட்டை ரெடி. ஸோ இந்த டிவைஸ் இன்ஜினியர்ஸ்க்கும் ரிப்பேரிங் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பேரிங் பண்ணுறாங்கன்னா இப்போ ஆடியோ சிஸ்டம் ரிப்பேரிங் பண்ணுறவங்க, இப்போ ஒரு டிவி இல்லை ஹோம் தேட்டர், ஒரு ஹெட்ஃபோன், அதிலலாம் வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது இதை வச்சு சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ண டிஐவேஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.